திருவெண்பாவை பதிகம் 25. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள்: குளிர்ச்சி மிக்க வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறையில் உறையும் எம்பெருமானே, ஐம்பூதங்களுக்கும் அவற்றின் உள்ளுரையாய் விளங்குபவனே, பிறப்பும் இறப்பும் இல்லாதவனே, நீ இவ்வாறு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி ஆகிய பஞ்சபூதங்களுக்குள் திகழ்வதையும் பிறப்பும் இறப்பும் இல்லா போக்குவரத்தில்லா முக்தியை உடையவனாகவும் இருப்பதை பல புலவர்கள் இசையாகவும் பாடலாகவும் தோத்திரங்களாகவும் மந்திரங்களாகவும் போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னை உணர்ந்த ஞானிகள் பாடியும் ஆடியும் உன்னை தொழுகின்றார்கள். இவற்றையெல்லாம் கேட்டுள்ளோம். ஆனால் உன்னை கண்டு அறிந்தவரை இதுவரை நாங்கள் கேட்டதுமில்லை, பார்த்ததுமில்லை. அந்த நான்முகனும் திருமாலும் கூட உன்னை கண்டதில்லை. எங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனே, நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் உன் பக்தர்களுக்கு இறங்கி வந்து எளியவனாகவே இருக்கின்றாய். எங்களின் குற்றங்களை போக்கி எங்களை ஆட்கொண்டருளும் பெருமானே, விரைவாக எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் தம் வீட்டில் உள்ள ஒருவராக இறைவனை நினைத்து அன்பாக எழுப்புகின்றார். இதில் வீடு என்பது நம் உடம்பான அகத்தை குறிக்கும். நம் அகத்துள் எழுந்திருக்கின்ற இறைவனை எழுப்புவதாக இதன் பொருள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.